இங்க பல விஷயங்கள் எடுத்து பேசப்பட்டது. இன்றைய அரசியல் பார்த்தா தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. இதுல ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணல அப்படின்ற கொஸ்டின்ஸ் ஜனங்க மைண்ட்ல பெருசா இருக்கும். சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. லா அண்ட் ஆர்டர் ஒழுங்கு இல்லை அப்படின்றது ஒரு குறை. அதே மாதிரி இந்த எல்லா இடத்திலையும் பணம் வாங்குறாங்க அப்படின்ற பேச்சு, அது ஒரு குறை. இந்த மாதிரி சில குறைகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் இந்த குறைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டால் சில நிறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வெள்ள நிவாரணம் நடந்தது. வெள்ள நிவாரணம் இது ஒழுங்கா நடக்கல அப்படின்ற பேச்சு இருக்கு. வெள்ளத்துக்கே ஜெயலலிதா தான் காரணம், அவனால்தான் வெள்ளம் வந்தது அப்படின்னு யாரும் சொல்றதில்லை. அதை சொல்ல முடியாதனால இப்படி நிவாரணத்து மேல பழி போடுறாங்க. வெள்ள நிவாரணம் பெரும்பாலும் ஒழுங்காகத்தான் நடந்தது. முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்படி அப்படியே இருந்திருக்கு. ஆனா போக போக அதுல ஒரு வரைமுறை வந்து இப்ப எல்லாருக்குமே திருப்தியா இருக்கக்கூடிய அளவில் அந்த நிவாரணம் நடக்கிறது. நீங்க சன் டிவி மட்டும் பார்க்க கூடாது, அப்பப்ப ஜெயா டிவியும் பார்க்கணும். ஜெயா டிவிக்கும் சன் டிவிக்கும் நடுவுல தான் இருக்கு உண்மை. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் 2 டிவியும் பார்க்கணும். சன் டிவி பார்த்தா எல்லாமே மோசம் தோணும். அவங்களுக்கு எங்க இருந்து ஆள் கிடைப்பாங்க. பேட்டிகள் வேற ஒண்ணுமே சரியில்லை. அதே மாதிரி ஜெயலலிதா சைடு எடுத்துட்டா ஒரு தப்பு இல்லை, ஒரு குறைய ஜனங்க சுபிட்சுவாங்க அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. இந்த 2த்துக்கு நடுவுல பெருசா ஈடுபடக்கூடிய டெலிவிஷன் ஒளிபரப்பு இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு மாயமான தோற்றம் ஏற்படுகிறது. பட் ஜெயலலிதா அவர் கவர்மெண்ட்ல எப்பவுமே ரவுடிகள் கட்டுக்குள்ள இருப்பான் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் அவருடைய கவர்மெண்ட் ரொம்ப கடிபடியா இருக்கு. இந்த கவர்மெண்ட்டை பத்தி அந்த அபிப்பிராயம் தளர்ந்து போயிருக்கு. அதை தளர விடக்கூடாது. சில விஷயங்கள்ல ரொம்ப உறுதியோட தான் இருக்கு. அதனால முதல்ல கெட்ட பேர் இருந்தாலும் அப்புறம் நல்ல பேர் தானாக வந்து சேரும். அதை அதிமுக அரசு அதன் முதல்வர் உணர வேண்டும். முதல்ல சொல்லச்சு கசப்பாதான், பட் அதுக்கப்புறம் ஜனங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரியலைஸ் பண்றதுக்கு போல்டா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுல தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த வகையில் ஏடிஎம்கே அரசுக்கு குறைகள் இருந்தாலும் நிறைகள் பல இருக்கின்றன. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு வழி செய்கிறார்கள். சென்டர் கிட்ட போராட வேண்டிய விஷயத்துல போராடி சலுகைகள் பெறுகிறார்கள். முல்லை பெரியாறு, காவிரி, இதுல எல்லாம் கவர்மெண்ட் சின்சியரா இறங்கி கோர்ட்ல சாதகமான உத்தரவுகளை பெற்றது. எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்றது அட்லீஸ்ட் உத்தரவுகளாக வந்தன. இதுவும் இந்த கவர்மெண்ட்னால் நடந்ததுதான். பொதுவாகவே ஒரு குடும்ப ஆட்சின்றது போனதும் இந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் ஆட்சின்றது திமுக பீரியட்ல இருந்தது. அதே அந்த குடும்பத்துல யாருடைய ஆட்சி எப்போது நடைபெறுகிறது அப்படின்றத பார்க்கணும். ஒரு சமயம் எல்டர் பிரதர், ஒரு சமயம் எங்கர் பிரதர், ஒரு சமயம் மருமகன், ஒரு சமயம் பேத்தி பேரன், இப்படின்னு மாறி மாறி
ஒரு பவர் சென்டர்ஸ் அங்கே உருவாகியது. அந்த நிலை இப்போது இல்லை. அதுவே பெரிய மாற்றம். அது திரும்பி வர்றதுக்கு நம்ம ஓட்டு யூஸ் ஆகும். அதுதான் மனதில் வச்சுக்கணும். அந்த சக்தி, அந்த குடும்ப ஆட்சி, அந்த முறை திரும்பி வந்து விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு ஓட்டளித்தால் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஓட்டை சிதற விடக்கூடாது. நிச்சயமா தூக்கதான் போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் வருது. திமுக மீண்டும் உயிர் பெறுவதை யார் தடுப்பார்களோ அவர்களுக்கு ஒத்துழைக்கும். அப்பதான் இங்க ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓட்டளிக்கணும். ஓட்டு எதிர்கட்சி செதற போறது. ராமதாஸ் தனியா போற மக்கள் நல கூட்டணி 4 பேர் சேர்ந்து திமுக கூட்டணி இருக்கு. பாஜக என்ன பண்ண போறது அவங்களுக்கே தெரியும். எல்லாரும் பேசிட்டு இருக்க. அதான் தங்க கூட இல்லாதவெல்லாம் இருக்கிற மாதிரி பேச. பாமக எங்களை விட்டு போகல, விஜயகாந்த் எங்களை விட்டு போகல, இவங்களாவே சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க போயிருக்காங்க. அவங்ககிட்ட இவங்களே போய் பேசுறாங்க. விஜயகாந்த் தனியா போல, இவங்க தனியா போய் விஜயகாந்த் கிட்ட. இது விஜயகாந்த் இன்னும் எந்த இடத்துக்கு போறதுன்னு தீர்மானம். அவர்கிட்ட இருக்கிற ஓட்டு அவர் ஜெயிக்கிறது. ஆனா சில பேர் தோக்கக்கூடிய ஓட்டை குறிப்பிடக்கூடிய அளவில் அவர் இருக்கார். அதனால அவருக்கு ஒரு செல்வாக்கு வந்திருக்கு. இந்த ஓட் ஸ்பிளிட்டரை எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துக்கணும். அவர்கிட்ட ஓட்டு டெபாசிட் வாங்கினதுக்கு கூட போறேன். பட் அவரோட சேர்ந்த அது கணிசமான ஓட்டு 8 to 9%. அந்த 9% கிடைச்சதுன்னா ஒரு கூட்டணிக்கு தான். அதை ஒன்றும் தக்க வச்சுட்டு இருக்காரு. அது பெரிய விஷயம். விஜயகாந்த் 8% ஓட்டை கொஞ்சம் கூட இழக்காம அவர் என்ன நிலையை எடுத்தாலும் அந்த ஆதரவு அப்படின்னு ஜனங்கள்ல ஒரு பகுதியை நினைக்க வச்சிருக்கிறதே அவருடைய சாதனை. அதுக்காக அவருக்கு அவர் ஒரு நாட்டில் எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாங்க. அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர், விஜயகாந்த். ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர், கருணாநிதி ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலினா கலைஞரா அவங்களுக்குள்ளே போட்டி. கலைஞர் ஒன்றும் ஒரு வார்த்தை சொல்லல. ஸ்டாலின் நானும் சும்மாதான் அவர் தீர்மானம். ஸ்டாலினுக்கு அதை பொறுப்பு இருக்கிறார். ஸ்டாலினுக்கு வழி விட்டு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் போல் அரசியலில் திணிக்கப்பட்டவர் அல்ல. அவர் எமர்ஜென்சி போது சரிக்கப்பட்டார். அதுலேருந்து அவருடைய உண்மையான அரசியல் ஆரம்பிச்சது. அதுலேருந்து படிப்படியாக மேயர், மினிஸ்டர் அப்படின்னு வந்திருக்காரு. அதனால அவர்கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு கலைஞர் இன்னும் தன்னிடம்தான் ஆட்சி தங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது இப்படி ஒரு கட்சி. அன்புமணி ராமதாஸ் தான் தான் சீஃப் மினிஸ்டர் தீர்மானம். எல்லாரும் இப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நான் டிக்ளேர் பண்ணல. எல்லாரும் அப்படி நினைக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன். இதுக்கு நடுவில் தான் நம்ம ஓட்டு அது செதறக்கூடாது. ஓட்டு செதறல் மூலம் ஆளுங்கட்சிக்கு அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அகில இந்திய அளவில் மோடி தனது முயற்சிகளை சற்றும் தளர விடாமல் முன்னேறி நாட்டிற்கு
பொருளாதார சீர்திருத்தங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வருவார் என்றும் நான் நன்றி. வணக்கம்.